ஒரு 16 வயசு பொண்ணுக்கு இந்த பக்கம் எக்ஸாம் நடக்குது, இன்னொரு 16 வயசு பொண்ணுக்கு இந்த பக்கம் கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. இந்த ரெண்டு முரண்பாடும் நம்மளோட ஒரே நாட்டுல தான் நடக்குது. சைல்டு மேரேஜ் எரிடிக்ஷன், அதாவது இந்தியாவுல இவ்வளவு சைல்டு மேரேஜ் நடக்க கூடாது அப்படின்னு இருக்கு. இந்த இலக்க நம்ம இந்தியா இன்னும் அடையல. நம்ம எல்லோருக்கும் கேள்வி வரும், ஏன் இன்னமும் 2025லயுமா குழந்தை திருமணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தானே. உதாரணமா சொல்றேன், பீகார்ல ஒரு 15 வயசு பொண்ணு கல்யாணம் முடிக்கிறாங்க. அவளுக்கு இன்னும் 10th கூட அவ முடிக்கல. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவ ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டா. இது ஒரு கதை மாதிரி தோணலாம், ஆனா இதுதான் நிஜம். NFHS5 அப்படிங்கிற டேட்டா சொல்லுது. இந்திய பெண்கள்ல 23% பேர் 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துருது. இது முக்கியமா பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், திரிபுரால இது அதிகமா இருக்கு. அதாவது 40%க்கு மேல இது நடக்குது. இந்த விஷயம் இதோட முடிஞ்சிடல. வெஸ்ட் பெங்கால்ல 20ல இருந்து 24 வயசு பெண்கள்ல 41% பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம் தான் நடந்திருக்கு. இது நம்ம நாடு 2025ல கூட இதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்குன்றத காட்டுது. நீங்க நினைக்கலாம், சட்டம் இருக்கே, பிரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 இருக்கே. ஆமா, ஆனா காரணங்கள் பாத்தீங்கன்னா சொசைட்டில ரொம்ப ஆழமா இருக்கு. முதல் காரணம் வறுமை. ஒரு பொண்ண சுமைன்னு பாக்குற குடும்பம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுறாங்க. தாலி, டவுரி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறதுனால சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டா இந்த டவுரி சுமை குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவது பாதுகாப்பு பயம். பெண் குழந்தைங்க வெளியே போனா ஆபத்து, ஸ்கூல் படிக்கணும்னா அது அன்சேஃப், நம்மளால எல்லாம் பாத்துக்க முடியாது, சீக்கிரமா கடமையை முடிச்சு விட்டுறணும்னு நினைச்சு கல்யாணம் பண்றவங்க நிறைய பேர். நாலாவது சொசைட்டி. பெண்ணோட கௌரவம் தான் ஒரு குடும்பத்தோட கௌரவம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே வச்சிருக்காங்க. சட்டம் இருக்குது, ஆனா என்போர்ஸ்மெண்ட் பலவீனம், கேஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், கன்வென்ஷன் ரேட் கம்மி, இதெல்லாம் பண்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கம்மி. அதாவது இவங்க இதுக்கான எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் இது ஒரு பெரிய தொல்லை, இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். அரசாங்கம் இதுக்கு நிறைய விஷயங்கள் உதவி பண்றாங்க தான், ஆனா இது இன்னும் முழுமையடையல. உதாரணமா வெஸ்ட் பெங்கால்ல கன்னியாஸ்ரீ பிரகல்பா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. 13 வயசு பொண்ணுக்கு இந்த ஸ்கீம்ல 1000 ரூபாய் கிடைக்குது. ஆனா அவளோட ஃபியூச்சர், கல்வி, வேலை வாய்ப்பு இது எல்லாத்துக்கும் இந்த 1000 ரூபாய் போதுமா? இந்த 1000 ரூபாய்னால இதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதனாலதான் இந்த ஸ்கீம் கேஷ் மட்டும் கொடுத்தா போதாதுன்னு நிறைய ஜனங்கள் சொல்றாங்க. அதாவது நம்ம நாட்டோட ஃபியூச்சர், சைல்டு மேரேஜ் பாதிப்பு ஒரு பொண்ணோட லைஃப் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையுமே பாதிக்குது. எஜுகேஷன் லாஸ், அதாவது ஒரு பொண்ணு படிக்கலன்னா ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாது. சீக்கிரமா கல்யாணம் பண்றதுனால சீக்கிரமா கருத்தரிச்சிடுறாங்க. இயர்லி பிரெக்னன்சில குழந்தை, அம்மா 2 பேருக்கும் ஹெல்த் ரிஸ்க் இருக்கு. மால் நியூட்ரிஷன், குழந்தை அண்டர் வெயிட்ல பிறக்கிறது, குழந்தை சில குறைகளோட பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகம். டொமஸ்டிக் வயலன்ஸோட சான்ஸ் ரொம்ப அதிகம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பொண்ணு டாக்டர் ஆயிருக்கலாம், டீச்சர் ஆயிருக்கலாம், கலெக்டர் ஆயிருக்கலாம், ஆனா சைல்டு மேரேஜ் அவங்க ஃபியூச்சரை முடிச்சிருது. வெஸ்ட் பெங்கால் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். 41% சைல்டு மேரேஜ், அதாவது 93 லட்சம் பெனிஃபிஷியரிஸ் கன்னியாஸ்ரீ ஸ்கீம்ல இருக்காங்க. ஆனா திருமண விகிதம் குறையல. ஏன் தெரியுமா? ஏன்னா ரியல் லைஃப்ல இவங்க ஒரு பக்கம் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கல்யாணம் நடக்கிற கொடுமைகள் தான் நிறைய இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா ரியல் கேஸ் பாவர்ட்டி, அதாவது வறுமை, டவுரி, சோசியல் ஃபிகர், அதாவது சமூகத்தை பார்த்துற ஒரு பயம். சோ இது எல்லாம் தான் இதுக்கு காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா கல்யாணத்தையும் முறையா ரிஜிஸ்டர் பண்ணும். எல்லா கல்யாணங்களையும் முறையா ரிஜிஸ்டர் பண்ணும். ஒரு பொண்ணுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா அவங்க வேல்யூ சொசைட்டில அதிகமாகும். கம்யூனிட்டி சேஞ்ச், அதாவது சட்டத்தால தான் மனுஷங்களை மாத்த முடியும் அப்படிங்கறத விட கூடவே கொஞ்சம் அவங்களோட மனசாட்சியால தான் மக்களை மாத்த முடியும். அதனாலதான் மக்கள் கொஞ்சம் மாறி வெளியே வரணும். லா மட்டும் போதாது, சட்டம் மட்டும் போதாது, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், சோசியல் அவேர்னஸ் தான் ரொம்ப பர்மனண்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஒரு பெண் குழந்தை வயசுல கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வாழ்க்கையே கெடுக்கிற மாதிரி தான், நம்ம நாட்டோட வளர்ச்சியும் கெடுக்கும். சரி, இத பத்தினா உங்க எண்ணம் என்ன? கேஷ் ஸ்கீம் மட்டும் போதுமா, இல்ல கல்விதான் பர்மனண்டான ஒரு தீர்வா இருக்குமா? உங்க கமெண்ட கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பர்னிங் இஷ்யூவோட நம்ம மீட் பண்ணலாம். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க, அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். குட் பை ஃப்ரம் கோல்டன் மாஸ்க்.